சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்துவும் மீனாவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க சத்யா வந்திருக்கிறாப்புல. சத்யா கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இந்த சத்யா ஓவரா பந்தா பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இந்த மாதிரி பொம்மை கல்யாணத்துக்குலாம் என்னால வர முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு தெனாவுட்டா பேசிட்டு போறாப்புல. நம்ம முத்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஆனா எங்க மீனாவுக்கு பயங்கர கோவமாயிடுச்சு. ஸோ பணம் காசு வந்த உடனே இவன் மாறிட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் மனோஜ் கடையில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. சேல்ஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவையும் சந்தோஷையும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு முதல்ல நம்ம விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் பண்ணாம யாரு ஆள் வருவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க ரோஹிணி வராங்க. ரோகிணி எதுக்காக வராங்க? மனோஜை மறுபடியும் கூட்டிக்கிட்டு போய் கிறிஸோட பழக விடுறதுக்காகத்தான் வந்து கூப்பிடுறாப்புல. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு என்னாலாம் இப்போ வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோகிணியோட டாக்டர் வராங்க. அங்கே வந்த உடனே ரோகிணி கிட்ட கரெக்டாக செக்கப்புக்கெலாம் வந்துரு, அப்படின்னா தான் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜும் இதை கேட்டுடுறாப்புல. உடனே ரோகிணி கிட்ட வந்து நான் தான் அபாசன் பண்ண சொல்லி சொல்கிறேன்ல, அப்புறம் நாளாச்சுன்னா பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகும் பொழுதே ரோட்டில் மயங்கி விழுந்துடுறாங்க. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து வித்யா அந்த பக்கமாக வந்திருக்கிறாங்க ஆட்டோவில். பார்த்து ரோஹிணி கண்ணில் மூஞ்சிலெலாம் தண்ணி அடித்து அதுக்கப்புறம் எழுப்பி வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவும் முத்துவும் கல்யாணத்துக்காக நகை எடுக்கிறதுக்காக நகை கடைக்கு வந்திருக்கிறாங்க. அதே கடைக்கு நம்ம ஸ்ருதியும் விஜயும் அங்கே வராங்க, ரவியும் அங்கே வராங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம மூத்து மீனாவுக்காக பார்த்து பார்த்து மோதிரம், தாலி செயின் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.